எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு லேடி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, உங்களுடைய நம்பர் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு ஐஃபோன் பரிசாக கொடுக்குறோம், நாங்கள் அந்த உங்கள் வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அதை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஐஃபோனா நீங்கள் 3500 இருக்கா, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம், எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டேன். சென்னையிலேருந்து. சென்னையில் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னா தாம்பரம். அதான் தாம்பரத்தில் எங்கே மேடம்னு திரும்பி கேட்குறேன். சானட்டோரியம் அப்படின்னாங்க. ரைட், ஓகே. அதுக்கு நான் என்ன செய்யணுன்னா, ஒன்றும் இல்லை, நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பார்சல் போட்டுடுறோம் உங்கள் ஐஃபோனை வச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3500 பணத்தை கட்டிட்டு அதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, சரி, ஓகே, என் அட்ரஸ் தரேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ ஷோரூம் திறந்துருக்கீங்களா அப்படின்னா? ஆமாங்க, இப்போ ஷோரூம் திறந்தா இருக்குன்னு. அப்போனா அது ஒரு 10 நிமிஷத்தில், ஏன்னா நான் பெருங்களத்தூரில் தான் இருக்கேன், இது ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன், 3500 நேராக கேஷை கட்டிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை சார், இது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வாங்கணும். ஏங்க, போஸ்ட் ஆஃபீஸை செலவு பண்ணி நீங்கள் அனுப்ப வேணாம், புரியுதுங்களா? அதனால் நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபோனை துண்டிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாராவது பேசினால் தயவுசெய்து நம்பி அந்த பார்சலை வாங்கிடாதீங்க. உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் மரத்தூளும் இரும்பு பட்டையும் தூளும் தான் இருக்கும். நிறைய நண்பர்கள் ஏமாந்துருக்காங்க, ஜாக்கிரதையாக இருங்க.